بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد قل كل من عند الله الله جل شانه تعالى அவனை கொண்டு நாம் அவனை அல்லாஹுவை அல்லாஹ்வினுடைய ரசூலை அல்லாஹ்வினுடைய நபிமார்களை மலக்குமார்களை உலகத்திலே அனுப்பப்பட்ட அவனால் அனுப்பப்பட்ட வேதங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய நாம் நமக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித் தருவான். கலா கதிர் என்று சொல்லக்கூடிய விதியை நாம் நம்ப வேண்டும் என்பது ஈமானுடைய நம்பிக்கைகளில் மிக பிரதானமான ஒரு நம்பிக்கை. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வானம் பூமியை படைப்பதற்கு முன்னால், மனித சமுதாயத்தை படைப்பதற்கு முன்னால், 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் எழுதுகோலிடத்திலே அல்லாஹ் சொன்னான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். எழுதுகோலிடத்திலே எழுதும்படி சொன்னான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, யா அல்லாஹ் எதை நான் எழுதுவது என்கிற பொழுது அல்லாஹு தஆலா உலகத்தில் படைக்கப்படக்கூடிய எல்லா படைப்பினங்களுடைய கலா கதிரை, விதி என்று சொல்லக்கூடிய கலா கதிரை அல்லாஹு தஆலா உலக முடிவு நாள் வரை வரக்கூடிய மனித சமுதாயத்தினுடைய கலா கதிரை அல்லாஹு தஆலா எழுதச் சொன்னான். அதற்கு பெயர் நாம் சொல்லுவோம் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்பதாக சொல்லுவோம். உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் 360 தடவைகள் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய பலகையை அல்லாஹு தஆலா பார்வையிடுகிறான் என்பதாக சொன்னார்கள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அறிவின் தலைவாசல் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நசீப் என்ற அந்த தலை விதியை கலா கதிரை நாம் ஆய்வு செய்வது நம்முடைய சிற்றறிவிற்கு அது எட்டாத தூரத்திலே இருக்கிறது. நாம் ஆய்வு செய்யக்கூடாது. கலா கதிரை குறித்து, விதியை குறித்து ஆய்வு செய்வது கூடாது. ஆனால் அந்த கலா கதிரை நம்பியாக வேண்டும். அல்லாஹ் எதை விதித்திருக்கிறானோ அது மட்டுமே நடக்கும் என்பதை நம்ப வேண்டுமே தவிர கலா கதிரை ஆய்வு செய்ய நாம் முயற்சிக்க கூடாது. ஒரு சஹாபி கேட்டார், எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. ஒரு சஹாபி கேட்டார், அலி அவர்களே, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய நீங்கள் தலைவிதியை பற்றி, எனக்கு நசீபை பற்றி, கலா கதிரை பற்றி விளக்கம் சொல்லுங்கள், அதை நான் அறிய ஆசைப்படுகிறேன் என்று சொன்னபோது ஒரு கால தூக்குனாங்க. டக்கு ஒரு கால தூக்கு. அந்த சஹாபி ஒரு காலை தூக்கிட்டார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, இன்னொரு காலை தூக்குனாங்க. அது என்னால் முடியாது. அதுக்கு பேர் தான் கலா கதிர், அதுக்கு பேர் தான் விதி என்பதா. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலான்னு அவர்கள் சொன்னார்கள், விதியை நம்ப வேண்டுமே தவிர அது பற்றி ஆய்வுகள் செய்வது நம்முடைய அறிவிற்கு புலப்படாத ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா நாம் என்ன அமல் செய்கிறோம் என்பதை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பானே தவிர விதியை பற்றி அல்லாஹு தஆலா நம்மள்கிட்ட கேள்வி கணக்கே கேட்க மாட்டான். ஏன்னா அது அவனை சார்ந்தது, அது அவனை சார்ந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஹுதுஹுது பறவை இருந்துச்சு இல்லையா, மீடியா பர்சன், தகவல் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மீடியா பர்சன். அப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த அந்த ஹுதுஹுது பறவை இடத்தில் மற்ற பறவைகள் கேட்டதான், வானத்தில் நீ பறக்கிற பொழுது பூமிக்கு அடியில் என்ன இருக்குங்கிற விஷயத்தை எல்லாம் நீ தெரிஞ்சுக்கிற. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒது செய்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஹுதுஹுது பறவையை சொல்லுவாங்களாம், தண்ணி எங்கே இருக்குது, வானத்தில் பறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஹுதுஹுது பறவை மிக துல்லியமாக தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை சொல்லுமா. ஜின்களிடத்திலே சொல்லி அதில் அந்த இடத்துல பள்ளம் பறிக்க சொல்லி அதில் இருந்து தண்ணி எடுத்து ஒது செஞ்சுவாங்க ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்.
அப்போ சக பறவைகள் கேட்டதாம், ஹுதுஹுது பறவையே, இவ்வளவு ஆற்றல் உன்னிடத்திலே இருக்கிறது, ஆனால் நீயும் கூட வேடனுடைய வலையிலே மாட்டிக்கொள்கிறாயே, அது எப்படி என்பதாக கேட்ட நேரத்தில் ஹுதுஹுது பறவை சொன்னிச்சான், அதுதான் நசீப், கலா கதர், விதி என்பதாக. எனவே கலா கதர் விதி என்பதை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. யாராலும் என்ன செய்ய முடியாது? வெற்றி கொள்ள முடியாது. அவர்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவராக, எவ்வளவு பெரிய சக்தி வலு படைத்தவர்களாக அவர்கள் இருந்தாலும் கலா கதிரை அவர்கள் மிஞ்சிவிட முடியாது. அதை தாண்டி பயணிக்க முடியாது. அதை தாண்டி பயணிக்க முடியாது. ஒரு விஷயம், கலா கதிரை நாம் நம்பியாக வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, கலா கதிரை முன்னிட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய நசீபில் நான் வழி தவறியவனாக ஆகிவிடுவேன் என்று இருந்தால் எனக்கு அதை மாற்றி ஹிதாயத்தை. யா அல்லாஹ், என்னுடைய நசீபில் நான் வழிகட்டவனாக ஆகி போயிருந்தால் நான் நல்லவனாக ஆகுவதற்காக வேண்டி எனக்கு அந்த நசீபை நீ மாற்றி கொடுத்து விடு. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஒரு பெண்மணி கேட்டுச்சான், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லாஹ்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் கேட்டு என்னுடைய விதியிலே கலா கதிரிலே எனக்கு பிள்ளை பாக்கியம் இருக்கிறதான்னு அல்லாஹ்கிட்ட கேட்டு சொல்லுங்க. நான் அப்படின்ட்டு அந்த பெண்மணி சொன்னேன். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் இந்த மாதிரி இந்த பெண்மணி இது மாதிரி கேட்குறாங்க, அல்லாஹ் கலா கதிரிலே அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருப்பதை அல்லாஹ் சொன்னான், அந்த பிள்ளைக்கு புள்ள பாக்கியம் இல்லை, புள்ள பாக்கியம் அந்த பிள்ளைக்கு, அந்த பொம்பளைக்கு புள்ள பாக்கியம் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய நசீப், அதாவது துஆ, அதாவது நசீபை கலா கதிரை விதியை மாற்றக்கூடிய இரண்டு விஷயங்கள். என்ன விஷயம்? ஒன்றாவது துஆ, இரண்டாவது தான தர்மம். விதியை மாற்றும். அந்த பெண் துஆ செய்து கொண்டே அல்லாஹ் இடத்திலே அழுது புலம்பி துஆ செய்து கொண்டே இருக்கையில குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட பிள்ளையை தூக்கிட்டு அந்த பொம்பளை வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கும்போது அல்லாஹ் தஆலா சொன்னான், குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்களே தவிர இனிமேல் கேட்டா கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்க கேட்கல. கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா என்பது குறித்து கேட்கல. இருக்குதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, இல்லைங்கிற விஷயத்தை நான் சொன்னேன். கலா கதிரில் இல்லைங்கிற விஷயத்தை சொன்னேன். கேட்டா கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்கல. அதனால அதை பற்றி நான் சொல்ல. அப்போ அல்லாஹ்விடத்தில் நாம் குல்லும் மின் இந்தில்லாஹ், எல்லா விஷயமும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நாம் கலா கதிரை நம்ப வேண்டும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கலா கதிரிலே நாம் நல்லவர்களாக ஆகுவதற்காக வேண்டி நாம் தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அனைத்துமே கலா கதிரின் அடிப்படையிலே தான் நடைபெறுகிறது. இது அல்லாஹ்வினுடைய கையிலே இருக்கக்கூடிய விஷயம். ஈமானுடைய நம்பிக்கைகளில் ஒரு நம்பிக்கை கலா கதிரை நம்புவது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கலா கதிர் என்று சொல்லக்கூடிய விதியிலே நாம் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் விதித்திருந்தால் அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, நாம் கெட்டவர்களாக ஆகிவிடுவோம் என்பதாக அவனுடைய கலா கதிரிலே இருந்தால் ஹிதாயத்தை முன்னிட்டு அல்லாஹ் இடத்திலே நல்லவர்களாக ஆக்கப்படுவது முன்னிட்டு அல்லாஹ் இடத்திலே தொடர்ந்து துஆ செய்வோம். வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.